ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு டெஃபினேஷன் பார்த்துருவோம். மேட்ரிக்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். அதாவது மேட்ரிக்ஸ் இஸ் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா டெஃபினேஷன் புரியும். ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 இதில் உள்ள நம்பர்ஸை தான் எலமெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாமே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஹரிசாண்டல் லைனை ரோன்னு சொல்லணும், வெர்டிக்கல் லைனை காலம்னு சொல்லணும். இப்போ 1 2 3 இது ஃபஸ்ட்டு ரோ, ஸோ R1ன்னு நேம் பண்ணலாம். 4 5 6 இது செகண்ட் ரோ, இதை R2ன்னு நேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு காலம் 1 4 இது ஃபஸ்ட்டு காலம், அதனால் C1ன்னு நேம் பண்ணுறோம். 2 and 5 இதை C2ன்னு நேம் பண்ணுறோம். 3 and 6 இதை C3ன்னு நேம் பண்ணுறோம். இதில் மொத்தம் 2 rows and 3 columns இருக்குது. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரோ எத்தனை இருக்கோ 2 rows இருக்கிறதுனால 2 பை இன்ட்டு போட்டாக்கா அதை பைன்னு படிக்கணும். மொத்தம் எத்தனை காலம் இருக்குது? 3 columns இருக்குது. ஸோ செகண்ட் நம்பரை 3 2/3ன்னு த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 2/3. ஃபஸ்ட்டு நம்பர் ரோவை குறிக்கும், செகண்ட் நம்பர் காலத்தை குறிக்கும். ஸோ நம்பர் ஆஃப் rows and number of columns. 2/3ங்கிறது order of the matrix. Square matrix. A matrix having same number of rows and columns. ஒரு மேட்ரிக்ஸுக்கு சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸு. எக்ஸாம்பிள் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதோட ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னா, மொத்தம் எத்தனை ரோன்னு பார்ப்போம். இது R1, 1 2 3ங்கிறது R1, 4 5 6ங்கிறது R2, 7 8 9ங்கிறது R3. ஸோ 3 rows இருக்குது. ஸோ 3 cross எத்தனை காலம் இருக்குது? 1 4 7 C1, 2 5 8 C2, 3 6 9 C3. 3 columns இருக்குது. ஸோ 3 rows and 3 columns இருந்துச்சுன்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அதாவது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் சேமாக இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இப்போ திருப்பி படிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. எ மேட்ரிக்ஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுதான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். மெயின் டயக்னல், ஆஃப் டயக்னல், இதை பற்றி பார்ப்போம். மெயின் டயக்னல்ங்கிறது ஃபஸ்ட்டு எலமெண்ட். இந்த மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் லாஸ்ட்டு ரோவில் லாஸ்ட் எலமெண்ட்டும் அப்படியே இது பண்ணுறது தான் மெயின் டயக்னல். இதுதான் மெயின் டயக்னல். ஆஃப் டயக்னல்னால் கிராஸாக லாஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோவில் லாஸ்ட் எலமெண்ட்டு அதை இது பண்ணி இதில் லாஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், அதை இது பண்ணுறது தான் ஆஃப் டயக்னல். கிராஸாக வரும் ரெண்டும். எப்பயுமே மெயின் டயக்னலும் ஆஃப் டயக்னலும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு தான் வரும். அதாவது சேம் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருந்துச்சுன்னா தான் நம்மளால் மெயின் டயக்னலும் ஆஃப் டயக்னலும் நம்மளால் குறிக்க முடியும். இப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ். டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி டயக்னல் மேட்ரிக்ஸ் இஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் மெயின் டயக்னல்ஸ் ஆர் 0. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மெயின் டயகனலை தவிர மீதி எல்லா எலமெண்ட்டும் 0வாக இருந்துச்சுன்னா அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ்.
மெயின் டயகனலை தவிர மீதி எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸு. இதோட ஆர்டர் என்னது? ஆர்டர் வந்து 4x4, 4 rows அண்ட் 4 columns. இதுதான் வந்து இதோட ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸு. ஸோ மெயின் டயகனலை தவிர மற்ற எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுதான் டயகனல் மேட்ரிக்ஸ். Scalar matrix. A diagonal matrix is said to be scalar matrix if all main diagonal elements are equal. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை எடுத்துக்கணும், ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் அந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கணும். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன? டயகனல் மேட்ரிக்ஸ்னால் இந்த டயகனல்ஸை தவிர மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருந்ததுன்னா அது டயகனல் மேட்ரிக்ஸு. அந்த டயகனல் மேட்ரிக்ஸில் அந்த டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே சேம் நம்பராக இருந்துச்சுனாக்கா அதுதான் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இப்போ திருப்பி டெஃபினேஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is equal to 5 0 0 0 5 0 0 0 5. இது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, டயகனல் வந்து சேமாக டயகனலை தவிர மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். இது டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் இல்லை, இந்த டயகனல் நம்பர்ஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அடுத்தது ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். A scalar matrix is said to be unit matrix if all the main diagonals are unit. அதாவது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸை வந்து நம்ம எப்போ யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொல்வோம்னா மெயின் டயகனல்ஸ் எல்லாமே யூனிட் ஒன்னாக இருக்கணும். அப்போ தான் அது வந்து யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸு. எக்ஸாம்பிள் பார்ப்போம். I is equal to 1 0 0 0 1 0 0 0 1. இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மட்டும் கிடையாது, டயகனல் எலமெண்ட்ஸை தவிர மற்றதெல்லாம் ஜீரோவாக இருக்கிறதுனால இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸில் டயகனல்ஸ் எல்லாம் சேம் நம்பராக இருக்கிறதுனால இது ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸை டயகனல் எலமெண்ட்ஸு எல்லாமே 1 1 1ன்னு இருந்துச்சுன்னா அது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ திருப்பி இந்த டெஃபினேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். A scalar matrix is said to be unit matrix if all the main diagonals are unit. 1 1 1 இருந்துச்சுன்னா அதுதான் ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். Column matrix. A matrix is said to be column matrix if it has only one column. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ 1 2 3 இதோட ரோ எத்தனை? 3 rows இருக்குது. R1 R2 அண்ட் R3 3 rows இருக்குது. பட் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, C1. ஸோ ஒரே ஒரு காலம். இதை எப்படி குறிக்கலாம்? ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸு 3/1ன்னு குறிக்கலாம். ஸோ காலம் ஒன்று இருக்கிறதுனால இதை காலம் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ டெஃபினேஷனை போய் படித்து பாருங்கள், புரியும். A matrix is said to be a column matrix if it has only one column. Row matrix. அப்படியே மாற்றி சொல்லணும். A matrix is said to be row matrix if it has only one row. அதாவது ஒரே ஒரு ரோ இருந்து காலம் எத்தனை வேணாலும் இருந்தாலே அது வந்து ரோ மேட்ரிக்ஸ். இதுலேயும் எப்படின்னா காலம் மேட்ரிக்ஸில் காலம் தான் ஒன்று இருக்கணும், ரோ எத்தனை வேணுமோ இருக்கலாம். அதே மாதிரி தான் ரோ மேட்ரிக்ஸும். ரோ மேட்ரிக்ஸில் எத்தனை காலம் வேணாலும் இருக்கலாம், பட் ரோ வந்து ஒன்று தான் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள் A is equal to 1 2 3. ஒரே ஒரு ரோ பட் 3 காலம் இருக்குது. ஸோ 1/3ங்கிறது தான் இந்த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸு. ரோ 1 இருக்கிறதுனால அது ரோ மேட்ரிக்ஸு. Zero matrix. A matrix is said to be zero matrix if all elements are zero. அதாவது ஒரு மேட்ரிக்ஸில்
எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ஜீரோ மேட்ரிக்ஸ். அது ஆர்டர் வந்து என்ன வேணால் இருக்கலாம். 2/3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வேறு என்ன மாதிரியான மேட்ரிக்ஸாக வேணாலும் இருக்கலாம். பட் ஆல் த எலமெண்ட் ஷுட் பி ஜீரோவாக இருக்கணும். ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மேட்ரிசஸ், அதாவது ரெண்டு மேட்ரிக்ஸை எப்போ நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ்னா சிங்குலர், மேட்ரிசஸ்னா ப்ளூரல். Two matrices A and B are said to be equal if both are of same order. Condition புரிஞ்சுக்கோங்க. If both are of same order இருக்கணும் and their corresponding elements are equal. அதோடைய corresponding elements எல்லாம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ரெண்டு மேட்ரிசஸையும் நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். ஏங்கிறது 1 2 3 4 5 6, இது 2/3. பிங்கிற மேட்ரிக்ஸ் A B C D E F, இதுவும் 2/3 மேட்ரிக்ஸ். இந்த ஆர்டர் வந்து ரெண்டும் சேமாக இருக்குது, 2/3 2/3. ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். இது சேமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் உள்ள எலமெண்ட்ஸு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் பிங்கிற மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். A should be equal to 1. அப்படி இருந்துச்சுன்னா தான் அண்ட் செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். B equal to 2. தேர்ட் எலமெண்ட்டும் இதில் தேர்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். C equal to 3. A மேட்ரிக்ஸில் இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ D equal to 4. செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டும் பிங்கிற மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். E equal to 5. செகண்ட் ரோவில் A மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டும் பிங்கிற மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோவில் தேர்ட் எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். F is equal to 6. அப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல். திருப்பி ஒரு தடவை டெஃபினேஷனை பார்ப்போம். Two matrices A and B are said to be equal if both are of same order and their corresponding elements are equal. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.